Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோல நம்ம திருக்குறள் பார்க்க போறோம். both தமிழ் and இங்கிலீஷ்ல இருக்கும். TNPSC exams group 1 and group 2 காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். So முதல்ல வந்து first, second, third மூன்று அதிகாரங்களும் வந்து முதல்லயே நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் வந்து அதிகாரம் 4 பார்க்க போகிறோம். அரண் வலியுறுத்தல் சாப்டர் 4 அசர்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் விர்ச்சு வந்து பார்க்க போகிறோம். இதுவும் பாயிரவியலுக்கு கீழே வரக்கூடியதான், அறத்துப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷனுக்கு கீழே வரக்கூடியதான். ஸோ ப்ரொலாக் அண்ட் விர்ச்சு கீழே வரக்கூடியதான். ஸோ குறள் 31 பார்க்க போகிறோம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அப்படின்னா சிறப்பையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும். ஈனும் அப்படின்னா கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சிறப்பும் கொடுக்கும் செல்வமும் ஈனும். அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அறம் செய்வதால் ஒருத்தருக்கு சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அறத்தை விட நன்மை செய்யக்கூடியது யாராவதுக்கு நன்மை செய்யக்கூடியது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறள். ஸோ கப்லெட் 31 இட் yields distinction, yields prosperity. What gain greater than virtue can a living man obtain? Explanation. Virtue will confer heaven and wealth. What greater source of happiness can man possesses? அதாவது வந்துட்டு அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய virtue வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டிங்ஷன் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே கொடுக்கும். ஸோ virtue-வை விட கிரேட்டராக ஒரு மனிதனுக்கு எதையுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்து குறள் 32 அறத்தினும் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஸோ அறத்தினும் காக்கமும் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறம் தான் நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அறத்தை போற்றாமல் மறக்கிறதை விட கொடியது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறத்தினையும் காக்கமும் இல்லை, அறத்தை விட நம்மளை காக்க போறதும் எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறக்கும் பட்சத்தில் அதை விட கேடு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு விளக்கக்கூடியதாக இந்த குறள் 32 இருக்கு. அடுத்து கப்லெட் 32 இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். நோ கிரேட்டர் கெயின் தென் virtue aught can cause. No greater loss that life oblivious of her loss. அதாவது எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, there can be no greater source of good than virtue. அதாவது வந்து virtue கொடுக்கக்கூடிய நல்லது தான் வந்து பெஸ்ட்டு, அதான் வந்து greater source அப்படின்னு சொல்கிறாங்க. there can be no greater source of evil than the forgetfulness of it. ஸோ அந்த virtue-வை மறக்கிறதுனால நம்மளுக்கு ஈவில் வந்து நிறைய வந்து சேரும். அதான் வந்து greater source of evil when we forget the virtue அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து குறள் 33 ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இதற்கான உரை பார்த்தோம் அப்படின்னா, செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செய்யக்கூடிய வகையில் எக்காரணத்தாலும் விடாமல், ஓகேங்களா. ஸோ எந்த ஓவாதே மீன்ஸ் எப்பவும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்லும் இடத்துல எல்லாம் வந்து இந்த அறச்செயலை போற்றி செய்யணும் அப்படிங்கிறதா செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். கப்லெட் 33 டு ஃபினிஷ் virtue's work with ceaseless effort strive. What way though may must, wherever though see must the work have thrive. Explanation. As much as possible in every way incessantly practice virtue. அதாவது வந்து எந்த பாசிபிள் ஏதாவது ஒரு பாசிபிள் வே இருக்குது அப்படின்னா ஆஸ் மச் as possible நம்ம அந்த வழியில் வந்து virtue வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விடாமல் நம்ம வந்து அறத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து குறள் 34 மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. இந்த குறள் ரொம்பவே முக்கியம். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதாவது மனத்துக்கண் மாசிலான் ஆதல், மனத்தில்
மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து அறம் அப்படிங்கிறது அவ்வளவுதான், அனைத்தும் அதுதான் அரண். மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மையுடையவை அப்படின்னு சொல்றாங்க. ஆகுல நீரபிற அப்படிங்கிறதான். ஸோ மன தூய்மை இல்லாமல் மற்ற எந்த வேலையை செய்தாலும் அது வந்து என்னது, ஒரு ஆரவார தன்மையோட தான் இருக்குமே, ஆனால் அதில் யூஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இந்த குறள் இருக்கு. அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதுதான் அரண். ஓகேங்களா? அனைத்தரண் ஆகுல நீரபிற மற்றவை எல்லாம் வந்துட்டு ஆரவார தன்மையுடையவை. Couplet 34. Spotless be thou in mind. This only merits virtue's name. All else mere pomp of idle sound. No real worth can claim. Explanation. Let him who does virtuous deeds be of spotless mind. To that extent is virtue. All else is vain show. அடுத்து குறள் 35. அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்கா பொறாமை, அழுக்காறு, அவா அப்படின்னா ஆசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல், இந்த 4ஐயும் வந்துட்டு தவிர்த்து வாழ்றதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறள்ல. Couplet 35. This virtue when his footsteps sliding not through envy, wrath, lust, evil speech, these 4 men onwards move in ordered path. Explanation. That conduct is virtue which is free from these 4 things: vice, malice, desire, anger and bitter speech. அடுத்து குறள் 36 பார்க்க போறோம். அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்றறிவாம் என்னா, அதாவது வந்து நாளைக்கு செய்வோம் அப்படின்னு எண்ணாமல் அறம் செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்றறிவாம் எண்ணாத அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ஸோ அப்படி செய்யக்கூடிய அறம் தான் வந்துட்டு அழியும் காலத்தில், நம்மளுடைய உடல் அழியும் காலத்தில் பொன்றுங்கால் பொன்றா துணை, அழியாத துணையாக இருக்கும். ஸோ இங்க பொன்றுங்கால் அப்படிங்கிறது அழியும் காலம், கால் அப்படின்னா காலம், ஓகேங்களா? அந்த உடல் அழியும் காலம். பொன்றா துணை அப்படின்னா வந்துட்டு அழியாத துணையாக நிற்கும். ஸோ நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறச்செயல்களை தள்ளி போடாமல் இளைஞர்கள் இப்பவே செய்யணும். அப்படி செய்யும் போது அவர்களுடைய உடல் அழியும் காலத்துல, அந்த முதுமை பருவத்தில் அவங்களுக்கு அழியாத துணையாக அந்த அறமே நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த குறள் 36 இருக்கு. இது இங்கிலீஷ்ல பார்ப்போம். Couplet 36. Do deeds of virtue now say not, tomorrow we will be wise. Thus when thou diest shalt thou find a help that never dies. Explanation. Defer not virtue to another day. Receive her now, and at the dying hour she will be your undying death. அதாவது வந்துட்டு இன்னொரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு virtue வந்து தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே செய்யணும். ரிசீவ் ஹர் நவ். ஸோ டையிங் ஹவரில், நம்மளுடைய வாழ்க்கை முடியக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அன்டையிங் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியதே virtue அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறள் 37. அறத்தாரிது வென வேண்டா சிவிகை பொறுத்தானோடுறந்தான் இடை. உரை. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டாம். அறத்தாரிது வேணா வேண்டா சிவிகை பொறுத்தானோடூர்தான் இடை. அதாவது ஒரு பல்லக்கின் சீவிகை அப்படின்னா வந்து பல்லக்கை சுமப்பவன், அதன் மேலிருந்து ஊர்போவன், இவர்களிடையே 2 பேர்கிட்டே வந்துட்டு அறத்தின் பயன் இது அப்படின்னு சொல்லிட்டு கூற வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு அறம் செய்யக்கூடியவங்க யாரு அறம் செய்யாதவங்க அப்படின்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ நம்ம போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது அதோட மீனிங்.
So couplet 37, needs not in words to dwell on virtue's fruits. Compare the man in litter born with them that toiling bear. Explanation. The fruit of virtue need not be described in books. It may be inferred from seeing the bearer of a palanquin and the rider therein. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஸோ ஒரு நாள் கூட விடாமல், வீழ்நாள் படாமை அப்படின்னா வந்து ஒரு நாள் கூட தவறாமல் அறம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு பின்னாலே வரக்கூடிய அடுத்த பிறவி அப்படிங்கிறத அடைக்கக்கூடிய கல்லாக அந்த அறமே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் வீழ்நாள் படாமை நன்றாற்றின். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு நாள் கூட விடாமல் நல்லது, அதாவது நல்லது மீன்ஸ் அறம் செய்வானால் அஃதொருவன், அது ஒருவனுடைய வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிற அந்த வாழ்நாளை வழியை அடைக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து வீடு பேறு பெற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, கடவுளை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. couplet 38, if no day passing idly, good to do each day you toil, a stone it will be to block the way of future days of moil. Explanation. If one allows no day to pass without some good being done, his conduct will be a stone to block up the passage to other births. ஸோ ஒரு நாள் கூட விடாமல் நல்லது பண்ணிட்டு குட் பீயிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த கண்டக்டே வந்துட்டு அவருடைய அதர் பர்த்தை வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறள் இருக்கு. அடுத்து குறள் 39. அறத்தான் வருவதே இன்ப மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. உரை. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். ஸோ அறத்தான் வருவதே இன்பம், அறநெறியில் வருவதே இன்பம், மற்றெல்லாம் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அப்படின்னு சொல்றாங்க. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்றெல்லாம் புறத்த மீன்ஸ் அதனால இன்பமும் இல்லை புகழும் இல்லை அப்படின்னு வந்து கிளியரா சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பார்ப்போம். couplet 39. What from virtue floweth yield dear delight, all else extern is void of glorious light. Explanation. Only that pleasure which flows from domestic virtue is pleasure, all else is not pleasure and it is without price. அடுத்து குறள் 40. செயற்பாலதோறும் அரணே ஒருவற்கு உயர்பாலதோறும் பழி. உரை. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. அதாவது செயற்பாலதோறும் அரணே, ஒருவர் வாழ்நாளில் எப்பவுமே செய்ய வேண்டியது அரணே, அதே சமயம் ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, அவர் செய்யாமல் யார்கிட்ட இருந்து காத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி செய்யாமல் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல couplet 40. Virtue sums the things that should be done, vice sums the things that man should shun. Explanation. That is virtue which each ought to do and that is vice which each should shun. ஸோ 10 திருக்குறள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.